டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தமக்கு மிக சிறந்த நண்பர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. இந்தியா தம்மை 100% நம்பலாம் என்றும் உறுதி. குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் முக்கிய தாதுக்கள் விநியோகத்தை பாதுகாக்க இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு ஒப்பந்தம். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கையெழுத்திட்டனர். 5 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் குடியரசுத் தலைவர் இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை. இந்தியா அமெரிக்கா இடையே ஓரிரு வாரங்களில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் உறுதி. ஹார்மூஸ் நீரினை எவ்வித தடைகளுமின்றி சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கிய இஸ்ரேல். பிரதமர் பென்யமின் நேத்தன்யாகு அறிவிப்பை தொடர்ந்து தாக்குதல் தீவிரம். ரஷ்யா ஒருபோதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததில்லை. அதிபர் விளாடிமிர் புட்டின் திட்டவட்டம். ஸ்லோவேனியா பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜனேஸ் ஜென்சாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இருதரப்பு நட்புறவை மேம்படுத்த இணைந்து செயல்பட அழைப்பு. இந்தியா கனடா இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பொருளாதார உடன்படிக்கையை விரைந்து முடிக்கவும் ஆலோசனை. கனடா பிரதமருடனான சந்திப்பு குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதிவு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் எச்சரிக்கை. பொலிவியா அதிபர் ரோட்ரிகோ பாஸ் தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள சிக்கன நடவடிக்கைக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள். தமது அமைச்சரவையின் சம்பளத்தை பாதியாக குறைப்பதாக பொலிவியா அதிபர் அறிவிப்பு. உகாண்டா, காங்கோ நாடுகளில் வேகமாக பரவும் எபோலா வைரஸ் தடுப்பூசி கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா தகவல். காங்கோவில் பரவியுள்ள எபோலா நோய் மிகவும் சிக்கலான தன்மையை கொண்டது. உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மிக சிறந்த நண்பர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இந்தியா வந்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இதில் பங்கேற்றார். நிகழ்ச்சியின் போது மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு நம்பிக்கை மிக்க நண்பர் என்று வர்ணித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். தாம் பிரதமர் நரேந்திர மோடியின் ஒரு பெரும் ரசிகர் என்று குறிப்பிட்ட அதிபர் ட்ரம்ப் இந்தியா தம்மை 100% நம்பலாம் என்றும் கூறினார். குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட 4 முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு பிரகடனங்கள் வெளியிடப்பட்டது. மேலும் இந்திய அமெரிக்கா இடையே புதிய இருதரப்பு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பு, பிஜி துறைமுக மேம்பாடு மற்றும் முக்கிய தாதுக்கள் கட்டமைப்பு திட்டங்களை கூட்டாக அறிவித்தார். அத்துடன் தென்கிழக்கு ஆசிய ஆன்லைன் மோசடி தடுப்பு மற்றும் வடகொரிய அணு ஆயுத ஒழிப்பு குறித்து குவாட் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவின் சிறப்பான வரவேற்பிற்கு அவர் தனது நெகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்தார். பின்னர் பேசிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் மேற்காசிய நெருக்கடிகளால் பிராந்தியம் எதிர்கொள்ளும் பொருளாதார அழுத்தங்களை சமாளிக்க குவாட் கூட்டமைப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகி வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகள் மற்றும் இணைய செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் வடகொரியாவை முழுமையாக அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றுவதற்கான குவாட் அமைப்பின் கூட்டு அர்ப்பணிப்பை மீண்டும் திட்டவட்டமாக உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டு ஊடக அறிக்கையை வெளியிட்டனர். இதில் பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சர்வதேச சூழல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் விநியோக சங்கிலி திறன் குறித்து
மிக விரிவாகவும் பயனுள்ள வகையிலும் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகளாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மீள்தன்மை வலுப்படுத்தும் நோக்கில் 4 முக்கிய கூட்டு உடன்படிக்கைகள் மற்றும் பிரகடனங்கள் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகின. மேலும் இதன் முக்கிய மைல்கல்லாக இந்திய அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்கள் மற்றும் விநியோகச் சங்கிலி பாதுகாப்பிற்கான இருதரப்பு ஒப்பந்தத்தில் இரு நாட்டு அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டனர். இந்தியா வந்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆக்ராவில் உள்ள உலக அதிசயமான தாஜ்மஹாலை குடும்பத்துடன் கண்டு ரசித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்த மார்கோ ரூபியோ பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். தனது மனைவியுடன் இந்தியா வந்த மார்கோ ரூபியோ திங்கட்கிழமை ஆக்ரா நகரில் உள்ள தாஜ்மஹாலை கண்டு ரசித்தார். முன்னதாக ஆக்ரா புறப்படும் முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா பன்முகத்தன்மையும் மகத்தான வரலாறும் கொண்ட ஒரு சிறந்த நாடு என்று தெரிவித்தார். மியான்மர் நாட்டு குடியரசுத் தலைவர் யூ மின் ஆங்லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்லைங்கை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் வரவேற்றார். சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக மியான்மர் அதிபர் மற்றும் அவருடன் வந்துள்ள குழுவினர் பீகார் மாநிலம் புத்த கயாவில் உள்ள புத்தரின் நினைவிடத்தை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மியான்மர் அதிபர் சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மியான்மர் அதிபர் நேர்மறையான பேச்சுகள் நடத்தியதாக ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்தார். இது குறித்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், கலாச்சாரம், கல்வி, கிரிக்கெட் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக குறிப்பிட்டார். அதிகளவில் மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் ஆண்டனி அல்பனீஸ் நம்பிக்கை தெரிவித்தார். ஈரான் நாடு அணு ஆயுதங்களை உருவாக்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் ஹார்முஸ் நீரிணை எவ்வித தடைகளுமின்றி சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படை மேற்கொண்ட முற்றுகை தற்போது விலக்கிக் கொள்ளப்படுவதால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கப்பல்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு புறப்படலாம் என தெரிவித்துள்ளார். அங்கு எஞ்சியிருக்கும் கண்ணி வெடிகளை ஈரான் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா B-2 ரக போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலால் நிலத்தடி இடிபாடுகளுக்குள் புதையுண்டு கிடக்கும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட அணு பொருட்களை அமெரிக்கா மற்றும் சீனாவின் கூட்டு தொழில்நுட்ப உதவியோடு சர்வதேச அணுசக்தி முகமையின் முன்னிலையில் தோண்டி எடுத்து முழுமையாக அழிக்க ஈரானுடன் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் அதிபர் ட்ரம்பின் இந்த நிபந்தனைகள் வெறும் வெற்றி நாடகம் என்றும் உண்மையும் பொய்யும் கலந்த ஒன்று என ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் மறுத்துள்ளதோடு, பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இன்னும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றும் முடக்கப்பட்ட $12 பில்லியன் நிதியை விடுவிக்காமல் அணு ஆயுத விவகாரங்களில் எந்த சமரசமும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கருத்தை நிராகரிப்பதாக அறிவித்துள்ள ஈரான், ஹார்முஸ் நீரிணை தங்களது கட்டுப்பாட்டிலேயே நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்படும் புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஹார்முஸ் நீரிணை விரைவில் முழுமையாக திறக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். போருக்கு முன் இருந்ததை போல் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்திற்கு அனுமதிக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்தை நிராகரிப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. தென் ஈரானில் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் உள்ள அந்நாட்டின் இராணுவ தளத்தின் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அச்சுறுத்தலாக இருந்த 4 ஈரான் தற்கொலை ட்ரோன்களை அமெரிக்க மத்திய கட்டளை படைகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. நகரின் கிழக்கு பகுதியில்
வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்தன. ஆனால் இந்த தாக்குதலால் எந்த சேதமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2 நாட்களாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஈரானுடன் இணைந்து ஹார்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை தொடர விரும்புவதாக ஓமன் வாஷிங்டனுக்கு உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓமன் தூதருடன் தொலைபேசியில் பேசியதாகவும் ஹார்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் தொடங்கவே இல்லை என்பதை தெளிவுபடுத்தியதாகவும் கூறினார். மக்களின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க விரும்பவில்லை என்று ஓமன் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தும் என்று அந்நாட்டு பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு அறிவித்ததை தொடர்ந்து லெபனான் முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது. இது குறித்து பேசிய இஸ்ரேல் பாதுகாப்பு படை, கிழக்கு லெபனானில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் போரில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் நெத்தன்யாகு, அவர்களுக்கு கடுமையான முறியடிப்பு பதிலடி கொடுக்குமாறு இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளில் 600க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். காசா மீதான கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அந்நாட்டு பிரதமர் பென்ஜமின் நெத்தன்யாகு உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில், ஹமாஸ் மீதான கட்டுப்பாட்டை இஸ்ரேல் அதிகரித்து வருவதாகவும் தற்போது காசாவின் சுமார் 60% பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனை 70% விரிவுபடுத்துவதே தங்கள் இலக்கு என்றும் அவர் கூறினார். காசாவின் சுமார் 64% பகுதி தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை காட்டும் வரைபடங்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட நிலையில் பென்ஜமின் நெத்தன்யாகுவின் இந்த கருத்து சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவின் புதிய தலைவர் முகமது ஓட்டேவை கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட கூட்டறிக்கையில், கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதல்களின் போது பல இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் இதில் ஒட்டேவுக்கு முக்கிய தொடர்பு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இஸ்ரேல் இராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவின் புதிய தலைவர் முகமது ஒட்டே கொல்லப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா ஒருபோதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததில்லை என்று அதிபர் விளாடிமிர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்தார். உக்ரைன் எல்லைக்கு அருகே உள்ள ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடான ருமேனியாவின் எல்லைக்குள் ரஷ்யாவின் உடைந்த ஆளில்லா விமானம் விழுந்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து மாஸ்கோவில் செய்தியாளர்களை சந்தித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், ரஷ்யா தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள் தேவையின்றி பயம் கொள்வதாகவும் தங்களது நாடு எந்தவொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் எப்போதுமே அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் எல்லை பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது அல்ல என்றும், மேற்குலக நாடுகள் தங்களுக்கு எதிரான போர் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு எல்லையில் நிலவும் உண்மையான சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தனது பேட்டியில் வலியுறுத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் ஓரிரு வாரங்களில் கையெழுத்திடப்படும் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெறுவதாகவும் இன்னும் சில வாரங்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். பெருகி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவுக்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் செர்ஜியோ கோர் கூறினார். ஸ்லோவேனியா பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜனேஸ் ஜென்சாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இருநாட்டு மக்களின் நலன் கருதி பரஸ்பர நல்லுறவை மேம்படுத்தவும் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து பணியாற்றவும் தாம் ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒட்டாவில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல்
கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தங்களது சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவது குறித்து தொலைநோக்கு பார்வையுடன் விவாதித்ததாகவும், இந்தியா கனடா விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்ததாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பியூஷ் கோயல் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்துடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இந்தியா கனடா விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்து கனடாவின் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்துவுடன் கலந்துரையாடினார். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து திகழும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கனடா நாட்டின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா அமைச்சர்கள் தரப்பிலான அமர்வில் பேசிய அவர், இரு நாடுகள் இடையேயான புதிய வர்த்தகம் மற்றும் முதலீடு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஸ்பெயின், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். ஜிம்ரிச் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற அவர் இந்த கூட்டத்திற்கு இடையே ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேனுவேல் அல்பரஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இந்தியா ஸ்பெயின் இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று போலந்து, ருமேனியா, நெதர்லாந்து, எஸ்தோனியா, பிரான்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரவளிப்பதால் ஏற்படும் விளைவுகள் பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய இந்தியாவிற்கான நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதன் மூலம் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் அமைதியான சக வாழ்வு ஆகிய கொள்கைகளை பாகிஸ்தான் மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளதாகவும், அதனால் ஏற்படும் விளைவுகளை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான பாதுகாப்பு கொள்கைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன. சிங்கப்பூரில் நடைபெற்ற 16வது பாதுகாப்பு கொள்கை உரையாடலில் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் மற்றும் சிங்கப்பூர் பாதுகாப்பு செயலாளர் ஜோசப் லியோங் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இரு நாட்டின் இராணுவ ஈடுபாடுகள், பாதுகாப்பு தொழில் ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளும் விவாதித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொலிவியா அதிபர் ரோட்ரிகோ பாஸ் தமது அமைச்சரவையின் சம்பளத்தை பாதியாக குறைப்பதாக அறிவித்துள்ளார். அதிபர் ரோட்ரிகோ பாஸ் தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள சிக்கன நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ளதால் மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள், உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கு அந்நாட்டில் கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் அதிபர் ரோட்ரிகோ பாஸ் பதவி விலக வேண்டும் என்று கோரி அந்நாட்டில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நாட்டின் கடுமையான அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கிடையே தமது ஊதியத்தையும் அமைச்சர்களின் ஊதியத்தையும் பாதியாக குறைப்பதாக ரோட்ரிகோ பாஸ் தெரிவித்துள்ளார். மக்களின் கோபத்தை இந்த அறிவிப்பு தணிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தென்மேற்கு பருவமழை காரணமாக இலங்கையில் பெய்த கனமழை காரணமாக 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இலங்கையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நாடு முழுவதும் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி 80,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட கடலோர பகுதிகளுக்கு அவசரகால மீட்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இதற்கிடையே இலங்கை பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் அலைகள் சுமார் 2.5 மீட்டர் உயரத்திற்கு எழும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கட்டுமான பணியின் போது 9 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பம்பங்கா மாகாணம் ஏஞ்சல்ஸ் நகரில் 9 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டு வந்தது. வழக்கமான கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அடுக்குமாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கிய 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் சுமார் 24 பேர் காயங்களோடு பத்திரமாக மீட்கப்பட்டனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் உள்ள வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் பற்றிய தீ மளமளவென பிற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி மற்றும் சவுத்கேட் தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் தொழிற்சாலையில் குவித்து வைக்கப்பட்ட டயர்களில் தீ பரவியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. மேலும் அதிக வெப்பம் காரணமாக அந்த பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயமோ உயிரிழப்போ உள்ளிட்ட அசம்பாவிதங்களோ நேரவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலவில் ஆய்வு தளம் அமைக்கும் திட்டத்திற்கான விவரங்களை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ளது. நிலவில் தரையிறங்கும் ரோபோ தரையிறங்கிகள், ட்ரோன்கள் மற்றும் சிறிய வகை வாகனங்கள் குறித்து விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த இயந்திரங்களை உருவாக்கும் நிறுவனங்களில் ஒன்றாக அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் இடம்பெற்றுள்ளது. 2028ஆம் ஆண்டு அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்ப் விலகுவதற்கு முன்பு அமெரிக்கர்களை மீண்டும் நிலவின் மேற்பரப்பில் தரையிறக்க நாசா திட்டமிட்டுள்ளது. இதற்காக சீன விண்வெளி நிறுவனத்துடன் நாசா போட்டியிட தீர்மானித்துள்ளது. எபோலா வைரஸ் பரவலை தடுக்கும் புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியிருப்பதாக ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிஷைல் முராஸ்கோ அறிவித்துள்ளார். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து சர்வதேச சுகாதார விதியின் கீழ் பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்துள்ளது. இதையடுத்து உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் இறங்குவதற்கு முன்பு சுய அறிவிப்பு படிவங்களை கட்டாயம் பூர்த்தி செய்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸ் நோயை கட்டுப்படுத்த புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோவில் பரவியுள்ள எபோலா நோய் மிகவும் சிக்கலான தன்மையை கொண்டது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர், காங்கோவில் நிலவும் மோதல்கள், பாதுகாப்பற்ற சூழல், மக்கள் இடம்பெயர்வு, உணவு பற்றாக்குறை உள்ளிட்டவை நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை மேலும் கடினமாக்கி வருவதாக கவலை தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் தனித்து விடப்படவில்லை என்றும் நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்க உலக சுகாதார அமைப்பு தயாராக உள்ளது என்றும் அவர் உறுதியளித்தார். இதனிடையே காங்கோவின் கிழக்கு மாகாணங்களில் எபோலா நோய் பரவல் தொடர்ந்து விரிவடைந்து வரும் நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் இந்நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் 238 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய U20 தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய இளம் வீராங்கனை பூஜா சிங் மகளிர் உயரம் தாண்டுதலில் 1.93 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றதோடு கடந்த 2012ஆம் ஆண்டு சஹானா குமாரி படைத்திருந்த 12 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க தேசிய சாதனையை முறியடித்து புதிய வரலாறு படைத்துள்ளார். இந்த தொடரில் ஆண்களுக்கான 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தா, டெக்கத்லானில் ராகுல் ஜாஹர் மற்றும் மகளிர் வட்டு எறிதலில் அம்னத் கம்போஜ் ஆகியோர் தங்கப் பதக்கங்களையும், வெள்ளிப் பதக்கங்களை மகளிர் மும்முறை தாண்டுதலில் சாதனா தேவி மற்றும் டெக்கத்லானில் உப்கரும் வென்றுள்ளதோடு மகளிர் 400 மீட்டர் மற்றும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் முறையே வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஹாங்காங்கில் புகழ்பெற்ற செங் சாவ் பன் திருவிழாவின்
இளைஞர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் பன்களை எடுக்கும் விளையாட்டில் ஈடுபட்டனர். இந்த திருவிழா குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஹாங்காங்கின் பாரம்பரிய மற்றும் மிகவும் பிரபலமான திருவிழாக்களில் ஒன்றான செங்சாவ் பன் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்ட இந்த விழாவில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பிளாஸ்டிக் பன்களை எடுக்கும் பாரம்பரிய போட்டியில் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். திருவிழாவையொட்டி சுமார் 46 அடி உயரம் கொண்ட கோபுரத்தில் ஏறி அந்த ரொட்டிகளை பறிக்கும் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் 9000த்திற்கும் மேற்பட்ட பன்களை சேகரித்து கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த போட்டியின் விதியாகும். கோபுரத்தின் அடிப்பகுதியில் உள்ள பன்களுக்கு குறைந்த புள்ளிகளும் மிக உயரமான உச்சிப்பகுதியில் இருக்கும் பன்களுக்கு அதிக புள்ளிகளும் வழங்கப்படும். கொடுக்கப்படும் 3 நிமிடங்களுக்குள் யார் அதிக புள்ளிகள் கொண்ட பன்களை தன் பையில் சேகரிக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார்கள். அதன்படி ஏராளமான போட்டியாளர்கள் ஆர்வத்தோடு இந்த போட்டியில் பங்கேற்றனர். 100 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த திருவிழா ஹாங்காங்கின் செங்சாவ் தீவில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. தீய சக்திகளை விரட்டவும் மக்களுக்கு நல்வாழ்வும் வளமும் கிடைக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. விழாவின் முக்கிய அம்சமாக கருதப்படும் பன் ஸ்கிராம்பிள் எனப்படும் போட்டியில் உயரமான கோபுரம் போன்ற அமைப்பில் பொருத்தப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான பன்களை போட்டியாளர்கள் ஏறிச் சென்று சேகரித்தனர். பாதுகாப்பு காரணங்களால் தற்போது உண்மையான பன்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பன்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. வண்ணமயமான அணிவகுப்புகள், பாரம்பரிய நடனங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் மத சடங்குகள் ஆகியவை விழாவை மேலும் சிறப்பித்தன. உள்ளூர் மக்களுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் திரளாக கலந்து கொண்டு விழாவை கண்டுகளித்தனர். ஹாங்காங்கின் பாரம்பரிய கலாச்சாரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் முக்கிய நிகழ்வாக விளங்கும் செங்சாவ் பன் திருவிழா இந்த ஆண்டும் மக்களின் பேராதரவை பெற்று வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.